அழகாக நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஸ்கூப்ட் அப் பை அண்ட் எஸ்ராங்க் அட்வென்ச்சர் சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 9 தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் உங்களால் முடிச்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க விலக நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டீஸ் வரும். சரி வாங்க நம்ம அது கூட போகலாமா. இப்போ நம்ம கிராஸ் பார்த்தோம். அட கடவுளே, எல்லாரும் தனிப்பட்ட முறையில் சிறப்பான ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க இந்த டவுன்ல இருந்து. நான் தான் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கேன். நானும் எதனா பண்ணணும். டைம் வேற இப்போதைக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. என்ன பண்ணுறது புரியலையென்று சொல்லிட்டு அவன் முடிச்சுட்டு இருக்கும் போது அந்த பையனும் எவனே தெரியல திடீர்னு வந்து மோதுவான். தம்பி நல்லா தானே இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை, என்ன மன்னிச்சிருங்க. அப்புறம் அவன் கழுத்தில் இருக்கிற அந்த கில்ட் ஐடியா பார்க்க, தம்பி நீ அட்வென்ச்சரா? ஆமாங்க, நீங்க கூட அட்வென்ச்சரா? அப்போ ஆமா, நானும் ஒரு அட்வென்ச்சர் தான். இது நல்ல விஷயம் தான். ஆனால் இருந்தாலுமே உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும் மிஸ்டர். நீங்க எந்த விதமான டீம்லயும் இல்லைன்னா ஏன் கூட நீங்க டீம் அப் பண்ணுவீங்களா அப்படின்னு அந்த பையன் திடீர்னு வந்து கேட்கறான். இந்த டவுனுடைய அட்வென்ச்சர் கில்ட் இதுதானா? ஈஸ்டரோட ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஜனங்களும் கம்மி, இடமும் ரொம்ப சின்னது. நீங்க கண்டிப்பா என் கூட டீம் அப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க வெளியால் மாதிரிலாம் இல்லைன்றதை நான் பார்ப்பேன். ஏன்னா நானும் ஒரு வெளியால் மாதிரி தான் உங்களுக்கு பொறுத்து இருக்கும். பரவாயில்ல, இப்போதைக்கு ஒரு தடவை மட்டும் இருக்கேன். என்ன பண்றது, இந்த பையன் வேற இது போனோம்னா அதனால நம்ம ஒத்துன்னு தான் போகணும். உன்னுடைய பேர் என்ன சொன்ன? ரென் தானே? நீ ஒரு ஆர்ச்சரா? ஆமாமா. நீ இந்த இடத்துல எந்த விதமான டீம்லயும் இல்லையா? உங்க கூட யாருமே ஃபைட் பண்ண மாட்டாங்க. இப்போ நீ தனியாக தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கியா? காரணம் என்னன்னா, எனக்கு எந்த விதமான டேலண்ட்டும் இல்லை. அது மட்டும் இல்லாம சக்தியே இல்லாத ஒரு சின்ன பையன் கூட யாரும் டீம் அப் பண்ண ஆசைப்பட மாட்டாங்க. அங்க பாத்தீங்களா, ஹீராங்க்கு ரென்னுக்கு ஒருத்தன் கம்பெனி கொடுக்க வந்திருக்கான். பாவம், எனக்கு தெரிஞ்ச ஊருக்கு புதுசு நினைக்கிறேன். அதனால தான் அவனை பத்தி தெரியாம வந்து ஜாயின் பண்ணிருக்கேன்ற மாதிரி ஒரு சில பேர் ஏளனமா பேசுறானுங்க. கூட இருந்தேன் என்ன மன்னிச்சிருங்க, அவங்க அப்படிதான். இதனால தான் என் கூட யாருமே வரமாட்டாங்க. நான் ஒரு ஈரங்கர். நீங்களாச்சும் என் கூட சேருவீங்களா? கண்டிப்பாடா. நீ ஏன்டா பயப்படுறேன்? அழகரா, உண்மையை சொல்ல பண்ண நானும் உன்னுடைய ரேங்க் தான். இது ஈரங்கா, ரெண்டு பேரும் ஒரே இதுதானே? சூப்பர். நம்ம ரெண்டு பேரும் ஒரே கூட்டையில போட்ட மாட்டேங்க, ஒரே கேங் இல்ல? ஆமாமா, ஒரே கேங் தான். சரி ஓகே, வா ஃபர்ஸ்ட் போய் முடிப்போம். அதுக்கப்புறம் நம்ம யூரிய காமிக்கு அவ பார்த்தா போயிட்டே இருக்கும் போது இந்த இடத்துல சாப்பாடு கடை எது நல்லா இருக்குன்ற மாதிரி கற்பனை உலகத்துல மத்தந்து போயிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா வெயிட் போட்டதை யோசிச்சு பாக்குற. அட கடவுளை, இவ்வளவு பெரிய தொப்பை வந்துக்குது. அதே இடத்துல பார்த்தா திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை கூட்டத்தில் நடந்துட்டு இருக்கு. என்னங்க நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி பார்க்க, ஏய் காமனர், எதுக்கு நீ தேவையில்லாம என்னுடைய ட்ரெஸ் அழுக்க பண்ணிட்டேன்? உனக்கு இதுக்கான தண்டனை மரண தண்டனை தான் அப்படின்னு பார்த்தா பணக்கார ஒரு பொம்பளை அவ பார்த்தா கிளையாட்டு தான் இருக்கான். ஆனா இருந்தாலுமே திமுரு அந்த அளவுக்கு பணம் இருக்குன்னு பாவம் அந்த பையன் தெரியாம தான் ட்ரெஸ் மேல அழுக்க பண்ணிருப்பான். என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பா அதெல்லாம் கிடையாது, நீ இப்ப சாக போற, அவனை கொண்டுடுங்கன்ற மாதிரி சொல்லுவோம். அதுக்கப்புறம் எல்லாருமே கொள்றது போக ஒருத்தன் கூட இதை தட்டி கேட்டு இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கானுங்க. யாருப்பா இதை தட்டி கேட்பா? அவங்க வெட்லி ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அதனால கண்டிப்பா அவங்க எதிர்த்தால் நமக்கும் தான் பெரிய பிரச்சனை. ஆமா, ராயல் கேபிட்டலோடைய நோபல் ஃபேமிலி சேர்ந்தவங்களை நம்ம பக்கச்சிக்க கூடாது எப்பவுமே. அதுக்கப்புறம் அவனை கொல்றது பக்கமும் நம்ம யூரி பார்த்தா, நில்லுங்க ஒரு நிமிஷம், சாதாரண துணியை தானே அழுக்கு பண்ணிட்டான் அந்த தம்பி, அதுக்கு எதுக்கு அவனை கொல்ல போறீங்க முட்டாள்களா? பக்கத்துல இருக்க தண்ணியில உன்னுடைய துணியை நினைச்சுக்கின்னு போக வேண்டியதானே? எவ்வளவு தண்ணி குறுக்கிட்டு இருப்பா, இவ்வளவு விடாதீங்க, கொண்டுடுங்க. நான் யாரும் தெரியும்ல, பார்த்தா தெரியுது வயசான கிழவு மாதிரி மேக்கப் போட்டு மட்டும் வந்திருக்கேன். என்னது காட்ஸ் கொள்ளுங்கடா அவ்வளவு போயிட்டு. அதுக்கப்புறம் அவனுங்க கொல்ல வரதுல யூரி இன்னொரு பக்கம் அந்த தம்பியை தப்பிக்க வச்சிடான். அதுக்கப்புறம் தன்னுடைய ஸ்டோரேஜ்ல இருந்து வெப்பன் எடுக்க 3 பேரையும் அசால்ட்டா சமாளிப்பான். எப்பா எப்படி பாய்வன் இந்த மாதிரியான ஒரு வெப்பன் எடுத்தான்? இது வரைக்கும் எடுக்கலையா வெளியே? என்னடி மாயாஜால வித்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்க, விடாதீங்களா போய் அட்டாக் பண்ணுங்கன்ற மாதிரி இன்னமும் புலம்பிட்டு இருக்காவ. இன்னொரு பக்கம் நம்ம ஆளுங்களை காமிக்க இவனுங்க வந்து கஷ்டம் காமிக்கிறாங்க. பார்த்தா ரெட் ஸ்லைம்ஸ் எல்லாம் இருக்கு. அது ஒவ்வொருத்தையும் அடிச்சு அது கிட்ட இருக்கிற கோரை கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். கண்டிப்பா என்னால இதை தனியாலாமே சமாளிக்க முடியும். ஆனா இது ரெண்டுக்கு ரொம்ப முக்கியமான கஷ்ட். ஏன்னா அவன் ஒரு ஈரங்கரா இருக்கிறதுனால இதுல இருந்து அவன் நிறைய விஷயத்தையும் கத்துக்கணும். பத்தத்துக்கு நானும் இன்னும் புதுசா என்னுடைய பவர் லெவல் எல்லாம் அதிகப்படுத்தணும். ஆரம்பிக்கலாமா ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கிராஸ் தன்னுடைய வில்லையும் அம்பையும் வெளியே எடுக்க இந்த பையன் பார்த்து அசந்து போயிடுவான். ஐயோ என்ன நீ ஹை லெவல் ஸ்பெல் எல்லாம் பயன்படுத்துற, எப்படி பண்ணுன்ற மாதிரி கேட்கவும், இல்ல தம்பி அது சும்மா சின்ன ட்ரிக் தான், எனக்கு மேஜிக் ஓரளவுக்கு தான் தெரியும், அதை வச்சுதான் இது வெளியே எடுத்தேன். அதுவும் இல்லாம என் ஃப்ரெண்டு தான் இது உதவி பண்ணான். அப்படியா? ஆனா இது வரைக்கும் இந்த மாதிரியான மேஜிக்லாம் நான் பார்த்ததே இல்லை. கரெக்ட் தான். சரி இப்போ வந்த வேலையை பார்ப்போமா? வளவலன்னு பேசதை விட்டு சரியா சொன்னீங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் மொத்த கிராஸ் தன்னுடைய வெளில சரியா குடிப்பாத்து அம்பு எறிவான். அவன் அடிக்கிற ஒவ்வொரு அம்பும் அந்த ஸ்லைமோடைய கோடியை போய் உடச்சி அதுங்க அழிக்குது. யோ நீ பிரமாதையா? ஏய் நீ வேடி பார்க்க வந்த, நீ கூட ட்ரை பண்றான்ற மாதிரி சொல்லுவான். என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு அந்த அளவுக்கு வருமா தெரியலையே. அதுக்கப்புறம் அவன் ட்ரை பண்ணுவான். ரொம்ப மோசமா தான் பண்றான். பட் இருந்தாலுமே தட்டி கொடுக்குறான் பாலு. அந்த ஸ்லைமே பார்த்தா உன்னோட பக்கம் இவனுக்கு ஒண்ணுமே தெரியலன்ற மாதிரி மொய்க்குது. என்ன மன்னிச்சிருங்க, எங்களுக்கு ஒன்னும் தெரியா வரல, நான் அவ்வளவுதான் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி அழுவேன். கண்டிப்பா இவனுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர்லாம் கிடையாது, நம்ம தான் உருவாக்கி விடணும். அதுக்கப்புறம் நம்ம யூரியும் இவனுக்கு கூட ஃபைட் பண்ணும்போது அந்த கிளவி பார்த்தா கத்திட்டு இருக்கா. என்னடா பண்ணிட்டீங்க, அந்த கூட்டி பண்ண அடிக்கணுன்ற மாதிரி சொல்லுவோம். ஏய் அங்க பாத்தீங்களாப்பா, அது யூரி தானே, அதாவது எஸ் ரேங்க் சேர்ந்த ஜீனியஸ் வாட்ஸ் வுமன். ஆமாப்பா, ஜீனியஸ் எஸ் ரேங்க் அட்வென்ச்சர். அவங்க கண்டிப்பா அவங்க தான் ஜெயிப்பாங்க நம்பிக்கை இருக்குதுல. சரி இப்போ உங்க கதையை முடிதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கிளவி பார்த்தா வேணும்னு வில்லத்தனமா சிரிக்கிறா. என்னன்னு பார்க்க கூட்டத்துக்கு நடுவில் ஒரு மெஜிஷியனும் இருக்கு. அந்த பொண்ணை பயன்படுத்த ஸ்மெல்லுனால நம்மளுடைய யூயை வந்து அப்படியே ட்ராக் பண்ணி லாக் பண்ணிடான். என்ன இது இப்ப நீ சத்த, இது என்னுடைய வேலையால் செஞ்ச வேலை தான். இது மேஜிக்கல் பவர் உன்னுடைய ஸ்டாமினா மொத்தத்தையும் உறிஞ்செடுக்கும். இவ்வளவு கேவலமான பிக்க நான் பயன்படுத்திங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவ கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ண வாக்குலாலுமே அவளுடைய ஸ்டாமினா அதை உறிஞ்சதுனால ரொம்ப டயர்ட் ஆயிரான். இப்ப நீ சாகணுன்ற மாதிரி அவளும் அட்டாக் பண்ண போக திடீர்னு பார்த்தா
யாரோ ஒருத்தங்க வந்து யோகிக்கு உதவி பண்றாங்க. யார் அது? ஃபைட் பண்றது நிறுத்துறீங்களா? உங்க கதையை முடிக்கட்டுமா அப்படின்னு அடையாளம் தெரியாத ஒரு உமனும் வந்து ஹெல்ப் பண்ணு. யார் இவன்? யாரு கொடுக்க வந்தாலும் கவலைப்படாதீங்கடா, போய் கொல்லுங்கடா. அப்படியா, சரி ஓகேன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அடுத்த செகண்டே பார்த்தா அந்த இடத்த விட்டு அவங்க மறைய உடனே பார்த்தா அவங்க திரும்ப வருவாங்க. இவங்க வந்து அந்த செகண்ட்ல பார்த்தா அந்த ஸ்வாட்ஸ்மேன்ஸ் அப்புறம் வந்து கூட இருந்த அந்த மேஜிக் பயன்படுத்த அந்த பொண்ணு அப்படியே கீழே விழ யோகி பார்த்தா அதுக்கப்புறம் அந்த லாக்கில் எடுத்து விடுவிச்சிட்டாங்க. இவங்க ரொம்ப ஃபாஸ்டா இருந்தாங்க, நடந்த விஷயத்த காமிக்கிறாங்க. இவங்க போயிட்டு ஒரே செகண்ட்ல 3 பேரையும் அடிச்சது மட்டும் இல்ல அந்த மேஜையும் பார்த்தா போட்டு சாத்திட்டு இருக்காங்க. எப்போ இந்த அளவுக்கு நான் வேகத்தை என் வாழ்க்கையில நான் பார்த்தது இல்லை. யார் இந்த பர்சன்ற மாதிரி அவளை ஷாக்காங்க. என்னடா ஆச்சு உங்களுக்கு? இதுக்கு வாய்ப்பே இல்லை, இப்படி தோத்து போக முடியாது, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் புலம்பிட்டு இருக்கேன். சரி ஓகே, உன் கதையை முடிக்கிட்டு மாதிரி கிட்ட வந்து அவ டெரரா பேச ஒரு ஐடியா பார்த்தா அப்படியே அவ பயந்துடுறான். எனக்கு உதவி பண்ணதுக்கு நீங்க ரொம்ப நன்றி. பரவாயில்ல, சும்மா இந்த சைடு நான் வந்திருந்தேன். அப்போ ஒரு பிரச்சனைனால தான் வந்து பண்ண உங்களுக்கு உதவி. அப்புறம் உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை கேட்கலாமா? என்னது? நான் உங்களை மாதிரியே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். ஆனா நீங்க ஆல்ரெடி இந்த வயசுலேயே ஸ்ட்ராங்கா தானே இருக்கீங்க, அதனால பெரிய விஷயமே இதை எடுத்துக்காத. நீங்க சொல்றது சரிதான், பட் இருந்தாலுமே என்னுடைய டீம் ஒயிட் மேஜா இருக்கிற லாய்டுன்றவங்க கூட இருக்கிறதுனால அவனுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் நான் உதவி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய ஸ்பீட்ல அந்த அளவுக்கு வேகம் கிடையாது. உங்களுடைய வேகத்தை இன்னைக்கு நான் பார்த்தேன், அதனால தான் உங்ககிட்ட இருந்து எதனா நான் கற்றுக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். லாய்டுன்ற மாதிரி அவ்வளோ ஷாக்காக. ஆமா, அவன் ரொம்பவும் அமேசிங்கான பர்சன். அவனுக்காக நான் எதனா பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அதனால நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்காக நீங்க கண்டிப்பா உதவி பண்ணணும். ஓ, லாய்டு அண்ட் யூயா, எப்படி நீங்க 2 பேரும் சந்திச்சிங்கன்னு தெரியல. சரி, உனக்கு விருப்பம் இருக்கிறதுனால நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன்ற மாதிரி அவங்கள ஒத்துக்க. பார்த்தா நம்ம லாய்டுடைய மாஸ்டரா இருக்கிற அவங்க கூட ஒரு தடவை உட்காந்து பேசுறது அந்த ஒரு லேடி தான். ஹீரோ உணர்வாக பார்த்தா தன்னுடைய ஸ்பெல் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்கான். என்னப்பா இது யாடா கூடமா இருக்கு, இது ஒண்ணு மாத்தினா அது ஒண்ணு மிஸ் ஆகுது, அது ஒண்ணு மாத்தினா இது ஒண்ணு மிஸ் ஆகுது அப்படின்னு ஹீரோ தன்னால முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் மாத்ததுக்காக. மிஸ்டர் லாய்டு என்னாச்சுன்ற மாதிரி இவங்க 3 பேர் கேட்க, நான் நல்லா தான் பாருங்க. பிரச்சனை என்னன்னா நான் நிறைய விதமான ஸ்பெல் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா பெருசா அதை கை கொடுக்கல. பரவாயில்ல, நீங்க கொஞ்சம் பிரேக் எடுத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஏன்னா சில நாட்களாவே நீங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல இருந்தாலும் எனக்கு டைம் இல்லாதனால நான் இன்னும் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்து கிளியரேவும் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அப்படின்னா என்னுடைய விஷயம் ஒன்று இருக்கு. அது என்னன்னா நீங்க கூட வெளியே வந்துட்டு கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும், காத்து ஓட்டமான்ற மாதிரி. அதுக்கப்புறம் கேட்க இவங்க 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. 2 என்ன பேச போதுங்களோன்னு. அதுக்கப்புறம் வந்து நம்ம யூயும் அவங்களும் காட்டு வழியா போக இந்த இடத்துல பர்ஃபெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கும் போது இருங்க உங்களுடைய பேர் என்னன்னு சொல்லவே இல்லையா நீங்க? என்னுடைய பேரா? என்ன வந்து லிலித்னு கூப்பிட்டாங்க. மிஸ் லிலித். கண்டிப்பா இது அவங்களுடைய உண்மையான பேருன்றது கன்ஃபார்மா எனக்கு தெரியாது, ஆனா இருந்தாலுமே இவங்க யூடிஸ்லாம் போட்டு வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட ஏதோ பெரிய விஷயம் இருக்கு, ஒருவேளை ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா இருப்பாங்களோ. இருந்தாலுமே பரவாயில்ல, பேர் அடையாளம் தெரியாதவங்க என்ன காப்பாத்துறதுனால இவங்களை நம்பி நான் இதுல இறங்கலாம். சரிவா, ட்ரைனிங் ஆரம்பிப்பான்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தா ஸ்டோரேஜ் மேஜிக்ல பயன்படுத்தி அவங்களுடைய சோட வெளியே இருக்கேன். ஸ்டோரேஜ் மேஜிக்கா? அப்போ இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? நான் இது வரைக்கும் லாய்டு தான் மீட் பண்ணிருக்கேன், அவனை ஒருத்தனை தவிர இது வரைக்கும் ஸ்டோரேஜ் மேஜிக்கை பயன்படுத்தி வேற யாரையும் நான் இடத்துல பார்த்ததே இல்லை. கண்டிப்பா இவங்க ஏதோ பெரிய ஆளா தான் இருக்கணும், இவங்க கிட்ட இருந்து இன்னும் நிறைய விஷயத்தை கத்துக்கணுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவனும் சொல்ல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காமிக்க கிளரே கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். நல்லா இருக்கா இது? ரொம்பவும் நல்லா இருக்கு. என்ன மன்னிச்சிடு கிளரே, உனக்கு நிறைய வேலை இருக்கும், இருந்தாலுமே என்ன மெனக்கிட்டு கூப்பி இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன். பரவாயில்ல, இது என்னால முடிஞ்ச சின்ன உதவி, இது என்னுடைய ஃபேவர் தான். உன்னுடைய மேஜிக் ரிசர்ச் பொறுத்தவரைக்கும் பெரிய விஷயம் எதுவும் கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனா உன்னை நீ ரொம்ப ட்ரெயின் பண்ணிக்கிறது நல்லது இல்ல என்னால முடிஞ்சளவுக்கு என்னுடைய நண்பர்களுக்கு இன்னும் நான் நிறைய இம்ப்ரூவ் பண்ணி உதவி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக தான். அதெல்லாம் சரிதான் ஒரு பக்கம், இருந்தாலுமே உன்னோட ஹெல்த்தும் பாதிக்குதுல. இருந்தாலுமே உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும். என்னது? நீங்க பயன்படுத்துற அந்த மேஜிக், அதாவது நீங்க பாடுனீங்களே அந்த பாட்டு மூலியமா மான்சஸ் கூட உங்களால கனெக்ட் ஏற்படுத்த முடியுமா? ஏன்னா அது ஏன்ஷியன் மேஜிக் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம கிளாஸா காமிக்க அந்த பையனுக்கு எப்படி அம்பெல்லாம் கறி பார்த்து அடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இப்போ பர்ஃபெக்டா பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா. நான் பண்ணிட்டு அதை பாத்தீங்களா நீங்க? பிரமாதம், இந்த பையன் சீக்கிரமாவே கத்துக்கிறான். சரி ஓகேவா, 2 பேருமே சேர்ந்து இப்போ அம்பு விடுவோன்ற மாதிரி. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அடிக்க. அதுக்கப்புறம் இவருடைய ட்ரைனிங் ஆரம்பிக்கவும் அவங்க பண்ற ஒரே ஆட்டாக்களை ஒரு மரத்தையும் அசால்ட்டா வெட்டிடுவாங்க. எங்க பாரு, ஸோ ஆடு டேரக்டா வெட்டுறதுக்காக பயன்படுத்துறது மட்டும் இன்றி அதுல வந்து நம்ம மேஜிக்கை பயன்படுத்தினாலுமே அதுவும் ஒரு பிளேடா போய் செயல்படும் அப்படின்ற மாதிரி மேஜிக் பவரையே பயன்படுத்தி ஸ்வாடு மூலியமா வீசுறது மூலியமா அந்த மரமே விட்டுது. என்னமோ பண்ணீங்க நீங்க? பண்றது இல்ல, நீயும் பண்ணணும் இந்த மாதிரி. அவன் அதுக்கப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் ஹீரோவும் நீங்க பயன்படுத்த அந்த ஏன்ஷியன் மேஜிக் எல்லாமே என்னுடைய மாஸ்டர் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஆனா உங்களுடைய மேஜிக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது, அது என்ன மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஏன்ஷியன் மேஜிக் சேர்ந்தது. இது ஏன் நீ என்கிட்ட கேட்கறது எனக்கு புரியல. ஏன்னா நானுமே அந்த ஏன்ஷியன் மேஜிக்ல கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக தான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா இந்த இடத்துல சைட்ல எக்ஸ்ட்ராவா. ஆனா இது வரைக்கும் எனக்கு பெரிய எதுவும் தெரியல. ஆனா நீங்க அதை பயன்படுத்தினால தான் உங்ககிட்ட அதை கேட்கறேன். ஏன்னா உங்களுக்கு எதனா தெரிஞ்சதுன்னா ஒரு சிலது எனக்கு சொல்லிக் கொடுங்க. அப்படியா? ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அதெல்லாமே செஞ்சுரிஸா கடந்தது. ஏன்ஷியன் மேஜிக் எல்லாமே எங்க பிறக்கும் போதே பிறப்புலயே வந்தது. அதனால நாங்க தனியா எதுவும் அதை கத்துக்கிட்டுன்னு வரல. அதனால உனக்கு சொல்லிக் கொடுக்கதும் அது கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனா ஒன்னு மாதிரியான மேஜிக்கை பயன்படுத்துறவங்க எல்லாருமே அதை ஈஸியா கத்துக்க முடியும், எங்களால அதை கம்மியான லெவலில் தான் பயன்படுத்த முடியும். அப்படியா? எனக்கு புரியுது நீங்க சொல்றது. அதுக்கப்புறம் இவனுங்களை காமிக்க கிட்டத்தட்ட நிறைய ஸ்லைமை மொத்தமாவே முடிச்சு விட்டான கதையா. சரி இப்போ போயிட்டு அதை நம்ம கலெக்ட் பண்ணுவோமா? போலாம். ஆட ஒரு நிமிஷம் அங்க பாருங்க. அங்க பார்த்தா ஆல்ரெடி ஒரு ஹை லெவலான மான்ஸ்டரா இருக்கிற ஒரு சிலந்தி வந்திருக்கு. அதுல கீழே வீழ்ந்து கிடக்கிற ஸ்லைம் எல்லாத்தையுமே கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்ப என்ன பண்றது? ஆட கடவுளே, அது கொஞ்சம் விட்டா எல்லாத்தையுமே கடிச்சு சாப்பிட்டுச்சுன்னா நமக்கு கஷ்ட முடிக்கிறதுக்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் கிளாஸ் திரும்ப அதை அட்டாக் பண்ணுவோம். அது வேலை செய்யலாம் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா இந்த எஃபெக்ட் அது வேலை செய்யலாம். இன்னும் பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். இன்னும் ஆமா, நீங்க இன்னும் பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ணுங்க, பாத்துக்கலாம், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். அப்படியா? ஓகே அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் விடாம தொடச்சி அட்டாக் பண்ணதுல அதோடைய கண்ணை பார்த்து அட்டாக் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடமே உடஞ்சி மொத்தமா மூலியை பிரிக்கிடுது. அதோட அது காலி அடிச்சு அந்த இடத்துல கிளாஸ் நீங்க கொண்டுட்டீங்க. அதுக்கப்புறம் ரெட் ஸ்லைம்
கொண்டது மட்டும் இல்லாம இந்த ஹை லெவல் மான்ஸ்டரா இருக்க இந்த சிலந்தியை கொண்டதுக்கான ஆதாரத்தை எடுத்துன்னு வந்து கில்ட்டில் ஒப்படைக்கவும் இது வரைக்கும் இன்னும் வந்து கேவலமா பேசின எல்லாருமே பார்த்தா வாய பழக்கிறானுங்க. இதுக்கப்புறம் நீ கில்ட்டில் மிகப்பெரிய ஆளா வர போற உண்மைதான், நீங்களும் கொஞ்சம் எடுத்துன்னு போங்களேன் கிரெடிட்டுக்கு. இல்ல வேணாம், எல்லாமே நீ எடுத்து எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய விஷயத்த பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு நான் கிளம்பணும், என்ன மன்னிச்சிருங்க, எதுவும் தர முடியலன்னு. என்னால தான் இன்னைக்கு நீங்க நிறைய பிரச்சனை அனுபவிச்சிங்க. பிரச்சனை இல்லப்பா, நீ ஏன்பா ஃபீல் பண்ணிருக்க, ரொம்ப நன்றி. சரி மிஸ்டர் கிராஸ், ஒரே ஒரு சந்தேகம், நீங்க அந்த சிலந்தியவே ஹை லெவலா இருக்கிறது கொண்டீங்கல்ல, கண்டிப்பா நீங்க ரேங்கர்லாம் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. நீங்க டாப் ரேங்க் அட்வென்ச்சர் மாதிரி தான் எனக்கு தெரியுது. போய் சொல்லாதீங்க, நீங்க யாருன்றது சொல்லுங்க. உண்மையை சொல்ல போனா என்ன மன்னிச்சிட்டு போய் சொன்னதுக்கு நான் ஒரு எஸ் ரேங்க் அட்வென்ச்சர். எஸ் ரேங்கரோ என்ன மன்னிச்சிருங்க, நான் தப்பா எதுனா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேட்காத மாதிரி அதுக்கப்புறம் கத்திட்டு இருக்க. இன்னொரு பக்கம் யூவியை கம்மிங்க, அவன் பார்த்தா இன்னொரு பக்கம் அதே விஷயத்தை ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா அது அந்த அளவுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. நான் எவ்வளவு தான் கத்துக்குது, ஆனா இவங்க என்னடா ஆனா ஈஸின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஈஸியான விஷயத்த கூட பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நான் விட்டு கொடுக்குற மாதிரி ஐடியா இல்லை. லாய்டுக்காக தான் நான் முக்கியமாக இதை கத்துட்டு இருக்கேன். லாய்டுக்காகவா, ஏன் அவ்வளோ ஸ்பெஷலாக? ஆமா, என்னால் எதுவுமே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு, அவனுக்கு என்னால் முடிஞ்சிருக்கு எதுனா பண்ணி ஆகணும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் அவன். அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்து திடீர்னு லலித்தை வந்து அட்டாக் பண்ண ஒரு பேந்தர் வர அங்க பாருங்க, அவங்க அட்டாக் பண்ண மாஞ்சர் வருதுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் இவ தன்னுடைய ஸ்வாடை பயன்படுத்தி அவங்க சொல்லி கொடுத்த ஸ்கில்லையும் பயன்படுத்த பாருங்க. முறையா கொண்டுடு அசால்ட்டா. அடே எங்கப்பா, நல்ல வேலை நீங்க நல்லா இருக்கீங்களா? எனக்கு பிரச்சனை இல்லை, நீ பண்ணிட்டு பாத்தியாத? ஆமா, உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வச்சுதான் என்னுடைய பாடி ஆட்டோமேட்டிக்கா அதை பண்ண வச்சு. பட் இருந்தாலும் உங்களை அவளுக்கு வர முடியாது, அப்படிலாம் சொல்ல முடியாது. என்னோட உயிரை காப்பாத்துக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொன்ன திடீர்னு பார்த்து அந்த பவர் பயன்படுத்தல ரொம்ப ஸ்டாமினா குறைஞ்சி அப்படியே மயங்கிறான். லாய்ட், உனக்கு நல்ல டீம்மேட்ஸ் தான் கிடைச்சிருக்கின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்கள சொல்ல இன்னொரு பக்கம் பார்த்து இவங்க எல்லாரும் இந்த இடத்துல என்னப்பா யோகி இன்னமும் வரல, எங்க போயிட்டா எதுனா ஆபத்துன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா டோரை யாரும் தட்ட பார்த்தா அந்த லேடி வந்து எடுத்துன்னு வந்து இவ்வளவு போட்டு போயிருக்காங்க. இவ பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க வெளியே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சந்தோஷமா ஒரு நாள் ஏஞ்சி கிளம்புறாங்க. இன்னைக்கு நான் இதுக்கப்புறம் நிறைய விஷயத்த கத்துக்கணும்ப்பா. ஆமாமா, எல்லாருமே இந்த ஜோனியில் நிறைய விஷயத்த கத்துக்கணும். ஹீரோ மட்டும் நான் எதுவுமே கத்துக்கல, ஏன்டா வேறு பார்த்துறீங்க அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்க. ஹீரோ மட்டும் எதுவுமே கத்துக்க முடியலன்னு புலம்பிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து லலிதை காமிக்க, எங்க பாத்தியா மெர்லின், நான் போயிட்டு ராய்டை பார்த்து தான் வந்தேன். அவனுக்கு நிறைய டீம்மேட்ஸ் எல்லாம் இருக்காங்களாம், அதுவும் நல்ல டீம்மேட்ஸ். நீ என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்க? அவனுக்கு எதனா ஆபத்து வந்துருமோ? நான் நல்லா ஜாலியா இருக்காங்க, சொல்றது கேட்கறே இல்லையா? நான் எதை கேட்கணும்? நீ மட்டும் போயிட்டு லாய்டை பார்த்துட்டு வந்திருக்கல. டேய், நான் பார்க்கல, அவனுடைய டீம்மேட் ஒருத்தியை தான் பார்த்துட்டு வந்தேன். நான் அவனை கண்டிப்பா பார்த்தே தீரணுன்ற மாதிரி இவங்க ரொம்ப கடன் முடிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு திருத்த முடியாதா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்களும் புலம்ப அதோட இந்த முடிக்கிறாங்க. சரிங்க, சிந்தபடி அப்படின்னு சொன்னேன். கமலை சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிக்கணும். அப்புறம் பிடிச்சிருந்தாலும் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெலக்கான வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோல நோட்டிஸ் வரும். சரிங்க, சமத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.